He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில். கன்னிக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்பவே அற்புதமான இடத்தை பார்க்குறார். அதில் முதல் பார்வையாக 3ஆம் இடத்து பார்வை அவர்களுக்கு புதிய தன்னம்பிக்கையும் புதிய தைரியத்தையும் தரப்போகிறது. படிக்கிற வயசில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட எஜுகேஷனில் கண்டிப்பான நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். சார் கல்யாணம் ஆகி எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒட்டுமொத்தத்தில் 11ஆம் இடத்தில் குரு வர்றது குரு பலன் இவர்களுக்கு இருக்கிறதுனால நல்ல காரியம்னு கன்னிராசிக்காரர்கள் எதையெல்லாம் நினைக்கிறார்களோ அதை அத்தனையும் 6ல் ராகு இருக்கிறதுனால எலும்பு நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் கன்னிராசிக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் என்னென்னா மனோபயம் வரும். மாணவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான காலம்னே நான் சொல்லுவேன். எந்த ஸ்டூடெண்ட் நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் ஒரு நல்ல மார்க் உங்களுக்கு மெரிட்டில் கிடைக்கும். நேற்றுக்கு இருந்த மந்தத்தன்மைகள் எல்லாமே மாறும். குறிப்பாக அந்த நீட் போன்ற போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருமாளுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் இருந்துச்சுன்னா குரு பேச்சு பலாபலன்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் என்ன பலாபலன்களை தரப்போகுது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருட காலத்தில் குரு 10வது வீட்டில் இருந்தார். 10ல் இருந்த குரு இப்பொழுது 11வது இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு உச்சமடைகிறார். கடந்த ஒரு வருஷத்தில் கன்னிராசிக்காரர்கள் யாரை நம்ம கேட்டு பார்த்திருந்தாலும் வேலை சம்பந்தமான விஷயங்களில், தொழில் சம்பந்தமான விஷயங்களில், பண சம்பந்தமான விஷயங்களில் பல நெருக்கடிகளை அவர்கள் அனுபவித்து வந்தார்கள். சார் நிலையான வேலை இல்லை சார், அல்லது வேலையே இருந்தாலும் நான் கஷ்டப்படுறேன், நான் உழைக்கிறேன், பலன் யாருக்கோ போச்சு, அல்லது யாருக்காகவோ நான் ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் நிறைய மன உளைச்சல்களை அனுபவித்தார்கள். லட்சத்தை எண்ணி பார்க்காம செலவு பண்ண கை 1000 தொட்டு பார்த்து செலவு பண்ணுச்சுன்னு சொல்லலாம். கடனே வாங்காத கன்னிராசிக்காரர்கள் கூட கடந்த ஒரு வருடத்தில் கடன் வாங்கி செலவு பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட அவர்களுக்கு பெரிய மாற்றம், பெரிய திருப்பம், பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக வரும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயமா சொல்லக்கூடியது இந்த குரு பெயர்ச்சியில் அவர்களுக்கு ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் வந்தே தீரும். வேலையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகிறது. டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதே மாதிரி ப்ரமோஷன் ஏதாவது வேணும்னு நினச்சா அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. பல பேருடைய வெளிநாட்டு கனவுகள், வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கணும், அங்கே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் ஆண்டவனர்களோடு இந்த சாத்தியங்கள் நடக்கும். கன்னிக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்பவே அற்புதமான இடத்தை பார்க்குறார். அதில் முதல் பார்வையாக 3ஆம் இடத்து பார்வை அவர்களுக்கு புதிய தன்னம்பிக்கையும் புதிய தைரியத்தையும் தரப்போகிறது. புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். சகோதர வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். சார் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், 3 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம், ஒரு பார்ட்னர் மட்டும் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அவர்கள் எல்லாம் இவர்களோடு இணக்கமாக இருப்பார்கள். அல்லது அவர் வேணான்னு வெளியே போயிடுவார். இவங்க கொஞ்சம் ப்ளசண்ட்டாக அந்த ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால புதிய முடிவுகளை கன்னிராசி மேக்கு பிறகு எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி தயக்கமாக இருக்குங்க, இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்தை செய்யலான்னு நினைக்கிறேன், இங்கே ஆஃபீஸ் போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர பெரிய அளவில் சாதிக்க முடியாமல் இருந்தது. பட் இந்த காலத்தில் ஆஃப்டர் May 26க்கு பிறகு அதில் பலிதத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. அதே மாதிரி ஒரு புதிய தன்னம்பிக்கையும் புதிய தைரியமும் இந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு பிறக்கக்கூடியதாக இருக்கும். 4ஆம் அதிபதி குரு உச்சமடைகிறதுனால கண்டிப்பாக ஒரு புது சொத்து இந்த வருஷத்தில் கன்னிராசி வாங்கியே தீரும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு சென்ட் நிலத்தில் தொடங்கி, ஒரு வீடு தொடங்கி, ஒரு வண்டி வாகன பிராப்தத்தில் தொடங்கி, ஒரு குண்டுமணி தங்கத்தில் தொடங்கி இவர்கள் மீது ஒரு அசட் கண்டிப்பாக அமையறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. சுய தொழில் பண்ணணும்னு நினச்சி பல நாட்களாக நினச்சிட்டு இருந்த கன்னிராசியெல்லாம் கண்டிப்பாக தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தொழிலையும் கண்ணை மூடிக்கிட்டு தொடங்கலாம். இந்த காலத்தில் நிறைய பேர் வீட்டை விட்டு பிரிந்து வாழ்ந்தவர்கள் வீட்டுக்கு வருவார்கள். வெளிநாடுகளில் வெளிமாநிலத்தில் வசிச்சுட்டு இருந்து சொந்த ஊரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், சொந்த ஊரில் வீடு கட்டணும்னு நினச்சவங்களுடைய கனவுகள் இந்த காலத்தில் பலிதமாக மாறும். கன்னிராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தால் இவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சார் நிறைய நல்லது செஞ்சால் எனக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னவங்கலாம் அந்த புண்ணியத்துக்குரிய பலன்களை பார்ப்பார்கள். பிள்ளைகளால் பெரிய அனுகூலங்களை கடவுள் இவர்களுக்கு ஏற்படுத்துவார். கல்யாண வயசில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் சுபகாரியங்கள் கூடி வரும். படிக்கிற வயசில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட எஜுகேஷனில் கண்டிப்பான நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். சார் கல்யாணம் ஆகி எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பேரை கடவுள் அந்த புத்திர காரகனை பார்க்கறதுனால கண்டிப்பாக
ஏற்படுத்தி கொடுப்பார். 6ல் ராகு இருக்கிறதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத மனபயம் கொஞ்சம் காலத்துக்கு வரும். நவம்பர் மாதம் வரைக்கும் தேவையில்லாத மன உளைச்சல் வரும், பதட்டம் வரும், பயம் வரும், மனசு குழப்பங்கள் ஏற்படும். அப்போ அதில் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அவங்க மனசுக்கு சரியில்லைன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இந்த காலகட்டங்களில் செய்யாமல் தவிர்க்கணும். கன்னி எப்படின்னா குற்ற உணர்ச்சியை ரொம்ப பெருசாக யோசிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பார்கள். அவங்க தப்பே பண்ணிட்டாலும் தப்பு இவங்க யாருக்கு பண்ணாங்களோ அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, இவங்க மனசார நினச்சி தன்னைத்தானே ஒரு குற்றவாளியாக மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த விஷயங்களில் மட்டும் ஒரு 5 மாத காலத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவங்களுடைய ஜாதகப்படி. திருமணம் உள்ளிட்ட சுபகாரியத்துக்கு வெயிட் பண்ணுற கன்னிராசிக்கெல்லாம் கடவுள் அருளோடு இந்த காலகட்டங்களில் கல்யாணம் நடக்கும். 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால நிறைய காதல் திருமணங்கள் நடக்கும். நிறைய திருமணங்கள் போராடி நடக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். பல பேருக்கு கடந்த காலத்தில் கல்யாண பேச்சு எடுத்து தள்ளி போயிருக்கும், மணமேடை வரைக்கும் போனாலும் தட்டி போயிருக்கும். ஆனால் அப்படி இருந்ததெல்லாம் இந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நல்லாவே கூடி வரும். ஏற்கனவே கணவன் மனைவி உறவுக்குள்ள நிறைய கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சுன்னா அவங்களாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிதலோடு வாழக்கூடிய அனுகூலத்தை இந்த காலம் ஏற்படுத்த போகிறது. பல கன்னிராசிக்காரர்களுடைய கடன் சுமைகள் எல்லாம் தீரும். கிரெடிட் கார்டெலாம் வச்சு எடுத்தவங்கலாம் இப்போ கிரெடிட் கார்டே வேணான்னு திருப்பி கொடுத்துருவாங்க. ஏற்கனவே ஒரு 10,000 லோன் வாங்கிட்டு நான் 50,000 திருப்பி கட்டணுன்றவங்கலாம் இனிமேல் அந்த லோன் பக்கமே போவானா அப்படின்ற ஒரு புரிதலை கடவுள் ஏற்படுத்துவார். நேற்றுக்கெல்லாம் பணத்தோட அருமையை புரிய வைக்கிறதுக்கு 10ல் குரு இருந்தார். இப்போ லாபத்தில் குரு வர்றதுனால கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்ற பலன்களை இவர்கள் பார்ப்பார்கள். முன்னாடியே ஆரம்பிக்கும் போது சொன்ன இந்த வருஷத்தில் பட்டம், பதவி, பேர், புகழ் கன்னிராசிக்கு 100% கிடைக்கும். புதிய பொறுப்பு வரும் இவங்களுக்கு ஜாதகப்படி. 11ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறதுனால ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் பெரிய லாபம் கிடைக்கும். புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக பண்ணலாம். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடுறதோ, ஒரு ட்ரேடிங்கில் போடுறதோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழிலில் போயிட்டு இவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த தொழிலை தொடங்குறதோ இவர்களுக்கு பல மடங்கு லாபத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கும். 12ல் கேது இருக்கிறதுனால நிறைய கன்னிராசிக்காரர்கள் சாமியே கும்பிடாதவங்களாம் இப்போ கோயிலாக சுற்றுவாங்க ஜாதகப்படி. அந்த 12ல் கேது இருந்துச்சுன்னா தெய்வத்தோடு பேசுகிறேன் நானுன்னு சொல்லுவாங்க. நான் முருகன் கோயில் போனால் முருகர் பார்க்குறாரு, பாபா கோயில் போனால் பாபா பார்க்குறாரு, அம்மன் கோயில் போய் உட்கார்ந்தனாலே எனக்கு என்ன மீறின சக்தி வருதுன்னா கன்னிராசி கமெண்ட்லேயே சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஜாதகப்படி. ஏன்னா 12ல் கேது இருக்கும் பொழுது தெய்வ ஞானம், தெய்வ சிந்தனை, தெய்வ அனுகூலங்கள் அவர்களுக்கு இயற்கையாக தன்னோட கனெக்ட் ஆகும். அப்போ அதே மாதிரி நிறைய பயணங்கள், வெளிநாட்டுக்கு போகணும், தூரதேச பிரயாணம் பண்ணணும், கடல் கடந்து வாணியம் பண்ணணும்னா அது எல்லாமே உங்களுக்கு சூப்பர் சக்ஸஸாக மாறக்கூடியதாக இருக்குது. தன்னிலையை உணரக்கூடிய ஒரு காலமாக கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சியினுடைய காலம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தத்தில் 11ஆம் இடத்தில் குரு வர்றது குரு பலன் இவர்களுக்கு இருக்கிறதுனால நல்ல காரியம்னு கன்னிராசிக்காரர்கள் எதையெல்லாம் நினைக்கிறார்களோ அதை அத்தனையும் இவர்கள் துணிவோடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இது யாரையும் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. 11ல் குரு இருக்குது, நீங்கள் எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ யூ கேன் ஸ்டார்ட். இவங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கிற விஷயங்கள் அப்படின்றது என்னது? 6ல் ராகு இருக்கிறதுனால எலும்பு நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் கன்னிராசிக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் என்னென்னா மனோபயம் வரும், மனப்பதட்டம் வரும், மனக்குழப்பம் ஏற்படும். அது எதனால் வரும்னா மாற்றுப்பாலினத்தால் வரும். 7ல் சனி இருக்கிறதுனால இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அண்ட் இல்லீகல் அஃபேர்ஸ் இவங்களுக்கு என்டர்டெயின் பண்ணும் இந்த காலகட்டம். குரு பார்க்குது 1000 விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது அதனுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அப்போ என்ன, யார்கிட்ட அன்பை கொடுக்குறோம், யார்கிட்ட பேசுகிறோம், யார்கிட்ட பாசத்தை கொடுக்குறோன்றத கொஞ்சம் கவனமாக வைக்கணும். அதீத அன்பு, அதீத பற்று, அதீத பாசத்தை யார் மேலேயும் வைக்காதீங்க. அப்படி வச்சா அது ஒரு பெரிய வழியாக இருக்கிறதா மாறும். அப்போ கொஞ்சம் நீங்கள் எங்கே யார்கிட்ட கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து இந்த வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும். 6ல் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பழகுங்க, எல்லாத்தையும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னென்ன விஷயத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்தில் முதலீடு செய்வது இவர்களுக்கு நல்ல பலனை தரும். 4ஆம் அதிபதி குரு உச்சமடைகிறதுனாலையும் குருவினுடைய தாக்கங்கள் இருக்கிறதுனாலையும் ஸோ அது சார்ந்த விஷயங்கள், ஆபரணங்கள் வாங்குறதுல இவங்க எதுவாக இருந்தாலும் செய்யலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் இவர்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதும் இவங்களுக்கு நல்லது. ரொம்ப நாளாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் சார், கம்பெனிக்காக வாங்கணும்னு நினைக்கிறேன், அல்லது ஒரு வண்டி எனக்கு இருந்துச்சுன்னா நான் போயிட்டு வரதுக்கு உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன்லாம் தயங்கி நின்று இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த காரியங்களை செயல்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி அடையும். அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயத்துக்கு அதிபதியும் உச்சமடைகிறதுனால ஒரு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அதுவுமே ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படியான பலன்களை தரப்போகுது? மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான காலம்னே நான் சொல்லுவேன். எந்த ஸ்டூடெண்ட் நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் ஒரு நல்ல மார்க் உங்களுக்கு மெரிட்டில் கிடைக்கும். நேற்றுக்கு இருந்த மந்தத்தன்மைகள் எல்லாமே மாறும். குறிப்பாக அந்த நீட் போன்ற போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச
பிடிச்ச மாதிரியான காலேஜில் நல்ல சீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ கன்னிராசிக்கார மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த காலமாகத்தான் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு அமைய போகிறது. இந்த 12 மாதத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். கண்டிப்பாக. கன்னிராசி பெண்களுக்கான பலாபலன்கள் என்ன? கன்னிராசிக்கார பெண்கள் இந்த வருஷத்தில் நிறைய சாதனைகளை செய்யக்கூடிய காலமாக இருக்க போகிறது. ஏன்னா செல்வம், செல்வாக்கு, செல்வ வளத்தை பற்றி பெரிய புரிதல் கடந்த ஒரு 10 மாதத்தில் அவங்க நிறைய கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க கையால் வச்சிருந்து 10 பேர்த்துக்கு நிறைய இடத்துல செலவு பண்ணியிருப்பாங்க. இவங்க தேவைக்குன்னு ஒருத்தவங்கள்ட்ட கேட்கும்பொழுது ஏன் வீட்டில் இருந்த கணவனே இவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, இவங்க தாய் தகப்பனே செஞ்சுருக்க மாட்டாங்க, அல்லது இவர்கள் யார் நம்பிக்கைக்குரியவராக இருந்தாங்களோ 4 லட்சத்தை கொடுத்தா எனக்கு ஒரு 1000 வேணும் பொழுது கொடுக்கலன்றதெல்லாம் கடவுள் உணர்த்தின காலம் இந்த ஒரு வருட காலம். அப்போ அந்த வழியிலிருந்து இவர்கள் மீண்டு வரப்போகிறார்கள். செல்வ வளத்தையும் செல்வாக்கையும் சேரக்கூடிய அடிப்படையில் கன்னிராசிக்கார பெண்கள் பல முயற்சிகளை இந்த காலத்தில் தொடங்குவார்கள். அதுலேயும் குறிப்பாக நிறைய ஸ்டார்ட் அப் தொடங்கணும்னு நினச்சவங்களுடைய கனவுகள் எல்லாமும் இந்த காலத்தில் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒரு கலைப்பொருட்கள் விற்கக்கூடிய துறையில் இருப்பவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அல்லது சிறு குறு தொழில்கள் தொடங்கி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிற பெண்கள் எல்லாருமே இந்த குரு பயிற்சியை நல்லா பயன்படுத்தி அவங்க தொடங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு 100 மடங்கு வெற்றி அடையும். நிறைய கையில் காசு வச்சு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலமாக இருக்க போகிறது. கண்டிப்பாக. இவங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா என்ன? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருமாளுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். சனிக்கிழமைக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் இருந்துச்சுன்னா ஒரு புடி துளசி மாலை வாங்கிட்டு போய் அந்த பெருமாளுக்கு கொடுத்துட்டு, பெருமாளுடைய வழிபாடு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா 10ல் இழந்த செல்வத்தை 11ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால அந்த செல்வத்துக்கு அதிபதியான கடவுளாக பார்க்கப்படக்கூடிய அந்த பெருமாளுக்கு சனிக்கிழமை தோறும் துளசி மாலை வாங்கிட்டு போயிட்டு ஒரு 3 சனிக்கிழமை அந்த எம்பெருமான மனமுருக இவர்கள் பிரார்த்தனை செய்து வழிபட்டு விட்டு வரும்போது அவருடைய வாழ்வு சிறக்கக்கூடியதாக இருக்கும். நேரம் கிடைத்தால் ஒரு முறை திருப்பதி போயிட்டு அவங்க சாமி கும்பிட்டு வந்தால் அவங்களுடைய வளர்ச்சியும் பெரிய அளவில் இருக்கும்னே சொல்லலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எத்தனை % நன்மை தரக்கூடிய பலாபலன்களை கொடுக்க போகுது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 98% பலன்களை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு 11ல் குரு வந்திருக்காரு, 6, 12ல் ராகுகேது மறைஞ்சிருக்கிறதும் பெரிய பலம் தான். 2% 7ல் சனி இருக்கிறதுனால் வரக்கூடிய விளைவால் நம்ம குறைக்கிறோம். அதையும் குரு பார்வை பார்த்து இவர்கள் கொஞ்சம் தெளிவோடு இருந்துட்டா 100% பலன்களை அடைவார். கண்டிப்பாக. கன்னிராசிக்காரர்கள் அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத எங்களுடைய பிரார்த்தனை. நன்றி. நன்றி. அங்காளம்மா செங்காளம்மா செங்கத்தில் வாழிடும் மாரியம்மா, என் ஆதாரமே நீதானம்மா, என் துன்பத்தை தீர்த்திட வாடியம்மா. அண்டம் முழுவதும் காப்பவளே அன்னபூரணி நீலியம்மா, நன்றி கூறிய நான் தொழுவேன் நாகதேவிய வாடியம்மா. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில்.